இதில் அந்த கதை என்னன்னு உங்களுக்கு ஒரு இந்த குட்டி கதையை சொல்லி நான் அப்படியே உள்ளே போகிறேன். அந்த கதையில் பார்த்தீங்கன்னா மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். என்னது, பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டா இல்லையா அப்படின்றது. இதான் சந்தேகம். எல்லாரையும் தீர்த்து வைக்க சொல்லி கேட்பாரு, எவனுமே வரமாட்டான். இதில் என்ன விஷயம்னா, கற்பு நெறி ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது. அவள் கற்புக்கரசியாக இருந்தானா உன்னை எப்படி அவள் பக்கத்தில் விடுவான்? ஃபஸ்ட்டு இவ எப்படி கிட்ட போயிருப்பார். இது ஒரு ட்ராப். அடுத்த சிவபெருமான் எடுத்த இன்னொரு ட்ராப் வைப்பார். தேவலோக பெண்களுக்கு அப்படின்னு கேட்பார். தோல்வி நிலையென நினைத்தான் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மிதிக்கலாமா? தாயே தமிழே, தாய் தமிழ் உறவே அனைவருக்கும் எனது வணக்கம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இதை யார் சொன்னது? நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க. நம்ம ஆட்களுக்கு சினிமா வச்சு சொன்னால் கொஞ்சம் எளிமையாக விளங்கும். திருவிளையாடல்னு ஒரு படம் முன்னாடி வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. அதில் நக்கீரன்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இந்த வசனத்தை சொல்லும். காலங்காலமாக அந்த படத்தை பார்த்துட்டு என்ன மாதிரி ஒரு இது சொல்லியிருக்குதுன்னா, நக்கீரன் அவர் தான் தமிழை காப்பாற்றினார். எப்படி கடவுளே வந்து தமிழை பிழையாக சொன்னார், இவர் இல்லை நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லி தமிழை காப்பாற்றினார் அப்படின்ட்டு. ஐயா இலங்கை ஜெயராமன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை மேலாப்பில் பார்த்துடக்கூடாது, கொஞ்சம் ஆழ்ந்து இது பார்க்கும்போது தான் அதனுடைய உண்மையான அர்த்தம் புரியும் அப்படின்ட்டு. இதில் அந்த கதை என்னன்னு உங்களுக்கு ஒரு இந்த குட்டி கதையை சொல்லி நான் அப்படியே உள்ளே போகிறேன். அந்த கதையில் பார்த்தீங்கன்னா மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். என்னது, பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டா இல்லையா அப்படின்றது. இதான் சந்தேகம். எல்லாரையும் தீர்த்து வைக்க சொல்லி கேட்பாரு, எவனுமே வரமாட்டான். அப்போ என்ன பண்ணுவாங்க, தருமி வந்து கொடுப்பார். அந்த தருமி பார்த்துட்டு அந்த கவிதையை பார்த்துட்டு அவர் வந்து பரிசு கொடுப்பார். அப்போ இவர் தடுத்து இல்லை கவிதையில் பிழை இருக்குதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவார். அப்போ சிவபெருமானுக்கு அவருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்கும். அதில் ஒரு பயங்கரமான ஒரு கவிதையை சொல்லுவார். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கிழிய நட்பின் மயிலிய செயிரிற் அரிவை கூந்தலின் நரியவும் உழவோ நீ எறியும் பூவே இதுதான் நமது செய்யுள்னு வரும். அதில் குறுந்தொகையில் வர 2வது பாடல், 8 தொகை நூலில் குறுந்தொகையில் 2வது பாடல் அது. இதில் அவரே சொல்லியிருப்பார், தலைவன் வந்து தலைவியின் அழகில் மெய் மறந்து பாடக்கூடிய பாடல். இப்போது வாக்குவாதம் நடக்கும். இதில் என்ன நடக்கும், அவர் வந்து கேட்பார் சிவபெருமா, அப்போது வாசம் கிடையாதாப்பா அப்படின்னு. இவர் என்ன சொல்லியிருக்கணும் நக்கீரன்? இல்லை கிடையாது, இல்லை உண்டு, ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும். அடுத்த வார்த்தை கேட்பார், உத்தம ஜாதி பெண்களுக்கு கூட வாசம் கிடையாதாப்பா அப்படின்னு. உடனே நக்கீரை சொல்லுவார், இல்லை கற்புக்கரசியாய் விளங்கும் பெண்களுக்கு கூட கிடையாது அப்படின்னு. இதில் என்ன விஷயம்னா, கற்பு நெறி ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது. அவள் கற்புக்கரசியாக இருந்தானா உன்னை எப்படி அவள் பக்கத்தில் விடுவான்? ஃபஸ்ட்டு இவ எப்படி கிட்ட போயிருப்பார். இது ஒரு ட்ராப். அடுத்த சிவபெருமான் எடுத்த இன்னொரு ட்ராப் வைப்பார். தேவலோக பெண்களுக்கு அப்படின்னு கேட்பார். 14 லோக பெண்களுக்கும் கிடையாது அப்படின்னு நக்கீரர் சொல்லுவார். இவர் எப்போ ட்ராவல் பண்ணார்? அடுத்த கேள்வி. 3வதாக ஒரு பயங்கரமான செக் வைப்பார். ஓ நாக்கில் வராளே சரஸ்வதி, அவளுக்கும் கிடையாதா அப்படின்ட்டு. அப்போ இவர் பேசாமல் போயிருக்கலாம். யார்? நக்கீரர். இல்லை நான் கும்பிட்றனே சிவபெருமான், அவன் பக்கத்தில் இருக்க அவர் ஒய்ஃபுக்கும் கிடையாதுன்றவர். இங்கே தான் சிவபெருமானுக்கு பயங்கரமான கோவம் வந்துடும். என்ன தைரியம் இருந்தால் ஏன் ஒய்ஃபை இப்படி சொல்லுவேன்னு சொல்லி நெற்றிக்கண்ணை சுட்டதாட்டு வரும். இதில் படத்தில் எப்படி வரும்னா, இவர் தான் காப்பாற்றினார் அப்படின்னு வரும். ஆனால் திருவிளையாடற் புராணத்தில் உண்மையில் என்ன வரும்னா, அவரை எரிச்சதுக்கு அப்புறமாட்டு நீ போய் அகத்தியர்கிட்ட போயிட்டு தமிழை ஒழுங்காக கற்றுட்டு வா அப்படின்னு அனுப்புவார். யார்? சிவன் வந்து சொல்லுவார், அகத்தியர்கிட்ட போய் நீ தமிழை கற்றுட்டு வான்னு. முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவனை நீ போய் தமிழ் கற்றுட்டு வா அப்படின்னு. இப்போ இந்த நக்கீரருக்கு புத்தி இருக்குல்ல, அதாவது ஒரு இடத்துல இருப்பானுங்க, சொம்பு ஜால்ரா சிங்கி இந்த மாதிரி பெயர்கள்லாம் இருக்கும். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒருத்தன் இருப்பான், கண்டிப்பாக இருப்பான். அவனும் அந்த இடத்த விட்டு தாண்ட மாட்டான். ஏன்னா அவனுக்கு போயிட்டானா அதை விட்டு பொழைக்க முடியாது, அடுத்தவனையும் வரவிட மாட்டான். இந்த நக்கீரருக்கு புத்தி இருக்குது இல்லை, அதாவது எல்லாத்துலேயும் பேர் வாங்குறது சிம்பிளுங்க. இதுதான் திராவிடம், வேற ஒன்றும் இல்லை, இதுதான் திராவிடம். இவர் இல்லைன்னா தமிழ் என்ன இருக்கும்? தமிழை இவர்கள் தான் வளர்த்தார்கள். இவர் இல்லைன்னா தமிழ் என்ன இருக்கு தெரியுமா? இவர் இல்லைன்னா
90,000 ஆண்டுகளுக்கு முன்பே தாய் வழி சமூகமாக வந்த தமிழ் சமூகம் நமது. ஆணும் பெண்ணும் சரிசமமாக வந்து தாயை தெய்வமாக போற்றியவர்கள் நம்ம. இவர்களும் வந்து பெண்ணடிமைத்தனத்தை இது பண்ண மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆரியமும் திராவிடமும் வெவ்வேறு அல்ல. ஆரியத்தின் ஒரு வடிவமே தான் திராவிடம். ஆனா நம்ம காலங்காலமா என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, நாங்க வந்து ஆரியத்தை எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு சண்டை போடுற மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. சத்தியமா கிடையாது, எல்லாம் கூட்டு களவாணிய தான். நாம் தமிழர் கட்சி எத்தனையோ போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கு. தமிழுக்காக அவர்கள் செய்த மிகப்பெரிய போராட்டத்தில் ஒன்று நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல தமிழில் குடமுழுக்கு நடத்தியது. பல நூறு ஆண்டுகள் கழித்து தமிழை உச்சி மேல் ஏற்றினோம் இல்லையா? இங்க திராவிட ஆட்சிகள் இருக்கு. ஏன்பா தமிழுக்கானவங்க தானே நீங்க நினைச்சிருந்தா அதை பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? சரி, அந்த காணொளி எல்லாரும் பார்த்திருப்பீங்க. தமிழில் குடமுழுக்கு உச்சியில் ஒலித்தது தமிழ். ஆனா கோயிலுக்குள்ள நடந்ததை பார்த்தீங்களா யாராச்சும்? அங்க காணொளி எடுத்து போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 200 பேருக்கிட்ட சமஸ்கிருதம் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் திராவிடம். வெளியே நமக்கு மேலோட்டமா ஒன்று காமிச்சிக்கிட்டு உள்ள சமஸ்கிருதம் ஓதிக்கிட்டு இருக்குது. நம்ம தான் சொல்லுவோமே, ஏன்பா ஏசுநாதருக்கு புரிகிற தமிழ் எங்க அப்பா முருகனுக்கு புரியாதா அப்படின்றது இருக்குது இல்ல. இதுல நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு புரிதல் வேணும், இந்த சமஸ்கிருதத்தை பத்தி தமிழை பத்தின்னு. நம்ம முருகனுக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். முருகன் தமிழ் கடவுள், அவன் வந்து தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்ட்டு, தமிழ் நிலத்தை சார்ந்தவன் அது இதுன்ட்டுன்னு. ஆனா இன்னொன்று, மக்களோட அறியாமை ஒன்று இருக்குது. நான் அந்த சைட்லலாம் வரும்போது பார்ப்பேன், சமஸ்கிருதத்தில் ஓதிட்டு இருப்பாங்க. என்னன்னு திரும்பி பார்த்தா சொடலமாடங்க சாமி கோயிலாக இருக்கும். ஏன்டா முருகனுக்கு புரிகிற தமிழ் ஏன் சொடலமாடனுக்கு புரியாதாடா? ஏன்டா இங்கேயும் கொண்டு வந்து திணிக்கிறீங்க? இந்த மாதிரி தான் நம்ம மக்களுக்கு முதல்ல அந்த புரிதல் வேணும். நம்ம எதுக்கெடுத்தாலும் ஒன்று சொல்லுவோம், நாங்கள் தமிழர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா, எப்பேற்பட்ட போராட்டம் காட்டி ஜெயித்தவர்கள் தெரியுமான்னு. எதுக்கு? ஜல்லிக்கட்டை தூக்கிட்டு வரும். இன்னைக்கு வரைக்கும் தமிழர்கள் அந்த இதை நாங்கள் மாட்டுக்காக போராடி ஜெயித்தவர்கள் அப்படின்ட்டுன்னு. ஏன் அதுக்கப்புறம் நம்ம போராடவே இல்லையா? அந்த உணர்வு நம்மக்கிட்ட இல்லவே இல்லையா? நமக்காக நம்ம தானே போராடணும். எங்கே போச்சு அந்த உணர்வு? அந்த உணர்வு இன்னுமே இருந்திருந்தா மலை அறுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறானுங்க. அங்கங்கே போராடி இருக்கணும். நம்ம போராடலை. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போராடிக்கிட்டோமா? நாங்கள் தான் போராடணுமா? நாங்கள் தான் உயிரை கொடுக்கணுமா? ஒவ்வொருத்தருமே போராடணும். இது நம்ம நிலம், நம்ம ஊரு, இந்த சொந்தக்காரங்க நம்ம தான். இங்கேருந்து நம்ம அனுமதி இல்லாமல் ஒரு பிடி மண்ணை கூட எவனை எடுத்துகிட்டு போகக்கூடாது. நாம் தமிழர் கட்சி அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்குது. இது மாற வேணாமா? மாற்ற வேண்டாமா? மாறணும். நம்மளுடைய மரிய ஜெனிஃபர் அக்கா இங்கேருந்து சட்டமன்ற போகணும், கண்டிப்பாக போகணும். நம்ம சார்பாக அவங்க போகணும். நம்மளுடைய குரல் அங்கே ஒலிக்கணும். அது இல்லாமல் இது மாறாது. இது தமிழர் நிலம், இது தமிழருடைய நிலம், இதற்கு சொந்தக்காரங்க நம்ம தான். இந்த புரியல் நம்ம மக்கள் எல்லார்கிட்டையுமே வரணும். நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. வாக்களித்து நம்மளுடைய குரலை அங்கே ஓங்கி ஒலிக்க செய்யுங்க. வெல்வோம் வெல்வோம் வெல்க தமிழ், நாம் தமிழர்.